Good morning students. Integral calculusல reduction formula அந்த டாபிக்ல next example இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். Example 3 evaluate integral 0 to pi by 2 sin power nx into dx where n being a positive integer அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சொல்யூஷன் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். given integral நம்ம capital IN அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Let capital IN is equal to integral 0 to pi by 2 sin power nx into dx. இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் கொடுத்துக்கலாம் 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஈக்குவேஷனை கவனித்தோம் அப்படின்னா IN நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா ஃபார் சைன் பவர் nx நம்ம டிரைவ் பண்ணும்பொழுது நம்ம என்ன பண்ணோம், IN அப்படின்னு நம்ம மார்க் பண்ணோம். ஆனால் இங்கே வந்து INங்கிறத நம்ம என்ன நோட் பண்ணியிருக்கோம், integral 0 to pi by 2 sin power nx into dx நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. இப்போ நம்ம ரிடக்ஷன் ஃபார்முலா இங்கே நோட் பண்ணிக்கலாம். we know that ரிடக்ஷன் ஃபார்முலா மார்க் பண்ணும்போது நம்ம ஐஎன்னு மார்க் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே லிமிட் உள்ள இந்த இன்டெக்ரலுக்கு தான் ஐஎன் நம்ம எடுத்துருக்கோம். அப்போ ரிடக்ஷன் ஃபார்முலாவை ஒரிஜினல் இன்டெக்ரல் நம்ம நோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கவனிங்க, இன்டெக்ரல் லிமிட் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. இன்டெக்ரல் சைன் பவர் என்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இதை தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஐஎன்னு மார்க் பண்ணியிருந்தோம். இங்கே லிமிட் நம்ம அப்ளை பண்ண இந்த வேல்யூவை ஐஎன் எடுத்ததுனால இங்கே நம்ம ஐஎன் மார்க் பண்ணாமல் இன்டெக்ரல் சைன் பவர் என்எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் இந்த டேர்ம் அப்படியே நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், ரிடக்ஷன் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. மைனஸ் சைன் பவர் n மைனஸ் 1x இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை n ப்ளஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை n இன்ட்டு n மைனஸ் 2 நம்ம மார்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து நமக்கு இன்டெக்ரலை தான் மார்க் பண்ணணும் இல்லையா. அப்போ இன்டெக்ரல் சைன் பவர் n மைனஸ் 2x இன்ட்டு டிஎக்ஸ் நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் தான் n மைனஸ் 2 மார்க் பண்ண முடியும். அதனால் நம்ம இங்கே என்ன நோட் பண்ணியிருக்கோம், இன்டெக்ரலாகவே நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ கவனிங்க, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது கிவன் ரிடக்ஷன் ஃபார்முலாவை நம்ம இங்கே நோட் பண்ணியாச்சு, தெரிஞ்ச ரிடக்ஷன் ஃபார்முலாவை. நெக்ஸ்ட் கிவன் இன்டெக்ரல் நம்ம கால்குலேட் பண்ணணும் இல்லையா. அங்கே லிமிட் வந்து 0 to pi by 2 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம டூ சைட்ஸ் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். அப்போ அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power nx into dxன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு கன்வெர்ட் ஆகும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு இந்த 2 டேர்மாக இருக்கு இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு ஃபஸ்ட் நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். மைனஸ் சைன் பவர் n மைனஸ் 1x இன்ட்டு காஸ் எக்ஸ் டிவைடட் பை n இதுக்கு லிமிட் வந்து 0 to pi by 2 நம்ம இப்படி அப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, பேலன்ஸ் n மைனஸ் 1 டிவைடட் பை n இருக்குது. இன்டெக்ரல் இங்கே நோட் பண்ணியிருக்கிறதுனால இன்டெக்ரலுக்கு 0 to pi by 2 லிமிட் நம்ம அப்ளை பண்ணுவோம். இங்கே சைன் பவர் n மைனஸ் 2x இன்டூ டிஎக்ஸ் இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம எப்படி மார்க் பண்ணலாம், ஐஎன் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஐஎன்னு தான் நம்ம இந்த டேர்ம் எடுத்துருக்கோம் இல்லையா. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி நம்ம இங்கே ஐஎன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணிடலாம். ரைட் ஹேண்ட் சைடு நம்ம கவனிச்சோம் அப்படின்னா pi by 2 அப்ளை பண்ணும்போது இங்கே காஸ் pi by 2 வரும் இல்லையா. காஸ் pi by 2 வேல்யூ நமக்கு 0ன்னு தெரியும். அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆகிடும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது சைன் 0ன்னு ஆகும் இல்லையா. இந்த டேர்ம் சைன் 0 வேல்யூ 0ன்னு நமக்கு தெரியும். அப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் 0 ஆகும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணாலும் இந்த டேர்ம் 0 ஆகும். அப்போ நமக்கு 0ன்னு இந்த டேர்மை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன ஆகும், n மைனஸ் 1 டிவைடட் பை n இருக்கு இல்லையா. இப்போ இந்த இன்டெக்ரல் 0 to pi by 2 sin power n மைனஸ் 2x into dxன்னு இருக்கிறதுனால இது எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், n மைனஸ் 2 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நமக்கு nன்னு இருந்தால் ஐஎன்னு மார்க் பண்ணலாம், இங்கே n மைனஸ் 2 இருக்கிறதுனால n மைனஸ் 2 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இங்கே ஐஎன்னோட வேல்யூ எப்படி நம்ம நோட் பண்ணலாம், இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைடட் பை n இன்ட்டு n மைனஸ் 2 இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஐஎன் நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா n மைனஸ் 2 நமக்கு தேவை இல்லையா. அப்போ இந்த ஈக்குவேஷனில் என்னுக்கு பதிலாக n மைனஸ் 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம 2 நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே என்னுக்கு பதிலாக n மைனஸ் 2 நம்ம அப்படின்னு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு n மைனஸ் 2 மார்க் பண்ணுவோம் இல்லையா என்னுக்கு பதிலாக. இப்போ n மைனஸ் 2 மைனஸ் 1 n மைனஸ் 3 அப்படின்னு ஆகும் நியூமரேட்டர். டினாமினேட்டரில் நமக்கு n மைனஸ் 2 அப்படின்னு ஆகும். இங்கே வந்து n மைனஸ் 2 மைனஸ் 2 ஆல்ரெடி ஒரு மைனஸ் 2 இருக்கிறதுனால அப்போ n மைனஸ் 4 அப்படின்னு ஆகும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 3ன்னு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே n மைனஸ் 4 இருக்குல்லையே இதை கால்குலேட் பண்ணணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் செகண்ட் ஈக்குவேஷனில் என்னுக்கு பதிலாக n மைனஸ் 4ன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ நமக்கு n மைனஸ் 4 அப்படின்னு ஆகும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகும், n மைனஸ் 4 மைனஸ் 1 நமக்கு n மைனஸ் 5ன்னு ஆகும். டினாமினேட்டரில் n மைனஸ் 4 அப்படின்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இன்ட்டு
n மைனஸ் 6ன்னு ஆகும். அதாவது இங்கே n மைனஸ் 4 ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி ஒரு -2 இருக்கிறதுனால n மைனஸ் 6 அப்படின்னு ஆகும். இதுக்கு ஈக்குவேஷன் நம்பர் நம்ம 4ன்னு கொடுத்துக்கலாம். அண்ட் ஸோ ஒன். இதே போல் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம அடுத்தடுத்துட்டும் நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கலாம். நோட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த வேல்யூலேருந்து in மைனஸ் 4 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதே போல் இந்த ஈக்குவேஷன்லேருந்து in மைனஸ் 2 கால்குலேட் பண்ணி ப்ரீவியஸ் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதே போல் நம்ம 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஐஎன்னுடைய வேல்யூ கால்குலேட் பண்ண முடியும். ஐஎன்கிறது என்ன, கிவன் இன்டெக்ரல். இப்போ கவனிங்க, சப்ஸ்டிடியூட்டிங் த்ரீ 4 அண்ட் ஸோ ஒன் எக்ஸட்ரா நம்ம நோட் பண்ணிக்கலாம். எக்ஸட்ரா இன் ஈக்குவேஷன் 2ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஐஎன்னுடைய வேல்யூ எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ஐஎன் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைடட் பை n இன்ட்டு in மைனஸ் 2 இருக்கு இல்லையா. in மைனஸ் 2 நம்ம ஏற்கனவே என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம், n மைனஸ் 3 டிவைட் பை n மைனஸ் 2 இன்ட்டு in மைனஸ் 4 இல்லையா. அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ n மைனஸ் 3 டிவைடட் பை n மைனஸ் 2 இப்படி நமக்கு டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நெக்ஸ்ட்டு அங்கே in மைனஸ் 4 நோட் பண்ணுவோம் இல்லையா. in மைனஸ் 4 என்ன இங்கே நம்ம நோட் பண்ணியிருக்கோம் இல்லையா, n மைனஸ் 5 டிவைடட் பை n மைனஸ் 4 இன்ட்டு in மைனஸ் 6. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், in மைனஸ் 6 n மைனஸ் 8 இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், இந்த ஐஎனுக்கான வேல்யூ நம்ம நோட் பண்ண முடியும். கிவன் இன்டெக்ரல் ஈக்குவேஷனுக்கான வேல்யூ நம்ம நோட் பண்ண முடியும். நம்ம இதோட இங்கே நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாவும் நோட் பண்ணலாம். அதாவது என்னுடைய வேல்யூ ஈவனாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், என்னுடைய வேல்யூ ஆடாக இருந்தால் இன்னொரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். Now there are two cases arises depends on the value of n. Case 1, when n is an even integer, then we have, அதாவது நமக்கு n ஈவனாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும், n ஆடாக இருந்தால் ஒரு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த டூ கேசஸையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா, n வந்து ஈவன் இன்டீஜராக நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிறோன்னா ஐஎன்னுடைய வேல்யூ நம்ம இப்போ என்ன மார்க் பண்ணியிருக்கோம், ஐஎன் இஸ் ஈக்குவல் டு n மைனஸ் 1 டிவைடட் பை n இன்ட்டு n மைனஸ் 3 டிவைடட் பை n minus 2 into n minus 5 divided by n minus 4 into n minus 6 இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம இங்கே என்னுக்கு பதிலாக நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது, அதாவது நமக்கு இங்கே in minus 6 இருக்கு இல்லையா, நெக்ஸ்ட் in minus 6 கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், n minus 1 டிவைடட் பை n minus 3 டிவைடட் பை n minus 2 n minus 5 divided by n minus 4 into n minus நமக்கு இங்கே 7 அப்படின்னு ஆகும். n minus 7 divided by n minus 6 அப்படின்னு ஆகும். இங்கே n minus 8ன்னு ஆகும். அதாவது நம்ம n minus 6 கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அதே போல் நெக்ஸ்ட்டு n minus 8 கால்குலேட் பண்ணி அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு இங்கே நியூமரேட்டர் கவனிச்சோம் அப்படின்னா n minus 1 n minus 3 n minus 5 n minus 7, அதாவது என்னலேருந்து நம்ம சப் பண்ணிகிட்டே போகிறோம். ஒரு ஸ்டேஜில் என்னுடைய வேல்யூவுக்கு ஈக்குவலாகவே இந்த டேர்ம் வரலாம். ஆனால் நமக்கு வந்து இங்கே n வந்து ஈவனாக எடுத்திருக்கோம் இல்லையா. ஈவனாக எடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இது வந்து ஆட் நம்பர் தான் நமக்கு இங்கே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது n minus 1 ஃபஸ்ட் ரெடியூஸ் பண்ணுறோம், அடுத்து 3, அடுத்து 5, அடுத்து 7, nலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் நமக்கு 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நமக்கு என்னக்கு நம்ம 4ன்னு எடுத்துட்டோம்னா என்ன ஆகும், 4 minus 1 நமக்கு 3ன்னு ஆகும். நெக்ஸ்ட்டு 4 minus 3 1ன்னு ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 4 minus 5 நம்ம போடுறோம்னா -1ன்னு ஆகும் இல்லையா. மைனஸ் உள்ள டேர்ம் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அப்போ நம்ம 4 minus 3 1ன்னு வருது இல்லையா, அதோட ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ n 4ஆக இருக்கும்போது நமக்கு 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அதோட ஸ்டாப் பண்ணுறோம். அதே போல் 6ஆக இருந்தாலும் 8ஆக இருந்தாலும் என்ன வேல்யூவாக இருந்தாலும் நம்ம nலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகும்போது, ஆட் நம்பர் ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு 1ன்னு ஒரு ஸ்டேஜ் வரும் இல்லையா. அப்போ இதனுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து n minus 1, இங்கே n minus 3, n minus 5 into n minus 7 and so on. இப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு ஸ்டேஜில் நமக்கு நியூமரேட்டரில் 1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ டினாமினேட்டர் கவனித்தோம் அப்படின்னா nலேருந்து நம்ம ஈவன் நம்பரை ரெடியூஸ் பண்ணிகிட்டே போகிறோம் இல்லையா. அப்போ n நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம், 2வை ரெடியூஸ் பண்ணுறோம், அடுத்து 4 ரெடியூஸ் பண்ணுறோம், அடுத்து 6 ரெடியூஸ் பண்ணுறோம் and so on. இப்படி நம்ம நோட் பண்ணிகிட்டே இருக்கும்போது கடைசியாக என்ன ஆகும்னா நமக்கு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால n வந்து ஒரு வேளை 4ஆக இருந்ததுன்னா என்ன ஆகும், 4 minus 2 அப்படின்னு போடுவோம், 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 4 minus 4ன்னு ஆகும். 4 minus 4னுடைய வேல்யூ 0. அப்போ 0க்கு நம்ம நோட் பண்ண முடியாது, வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப்போடு நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ 4 minus 2 மார்க் பண்ணும்போது நமக்கு 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா, அதுதான் நமக்கு இங்கே
n வந்து பெரிய நம்பராக எடுக்கும்பொழுதும், அதாவது 6ன்னு எடுக்கும்பொழுதும் 8ன்னு எடுக்கும்பொழுது அண்ட் ஸோ நம்ம எவ்வளோ பெரிய நம்பராக எடுத்தாலும் n நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது ஈவன் இன்டிஜரை ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது நமக்கு n மைனஸ் இந்த இடத்துல என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அதாவது நமக்கு 4 நோட் பண்ணும்பொழுது 2ன்னு வேல்யூ நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது இல்லையா. அடுத்து n மைனஸ் 4 போட்டோம்னா 0 ஆகுது இல்லையா. அப்போ நமக்கு கடைசியாக n எவ்வளோ பெரிய வேல்யூவாக எடுத்தாலும் நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஈவன் இன்டிஜரை ஒரு ஸ்டேஜில் நமக்கு 2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்போது நமக்கு ரிடக்ஷன் ஃபார்முலா நோட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஐஎன்னுடைய வேல்யூ எப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா நியூமரேட்டர் வந்து n மைனஸ் 1 ஆகும், டினாமினேட்டர் n. நெக்ஸ்ட் n மைனஸ் 3னா இங்கே n மைனஸ் 2, n மைனஸ் 5, n மைனஸ் 4 அண்ட் ஸோ நோட் பண்ணிகிட்டே வரும்பொழுது கடைசியாக நமக்கு 1/2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே என்ன வேல்யூ இருக்கும், அதாவது நமக்கு இங்கே n மைனஸ் 6ன்னு இருந்தால் இங்கே n மைனஸ் 8ன்னு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே போல் இங்கே வந்து நமக்கு 2ன்னு இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு இங்கே என்ன பண்ணுறோம், இதுலேருந்து -2 ஆட் பண்ணி தான் நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். அப்போ அதே போல் இங்கே -2 நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 2 - 2 நமக்கு என்ன ஆகிடும், 0ன்னு ஆகும் இல்லையா. அதாவது இங்கே உள்ள டேர்மில் 2வை நம்ம சப் பண்ணி இங்கே நோட் பண்ணியிருக்கோம். அதாவது 2னா சப் பண்ணுறோம், -2னா ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. அப்போ 2வை நம்ம சப் பண்ணும்போது n மைனஸ் 8ன்னு ஆகும். அதே போல் இங்கே உள்ள டேர்மில் நம்ம 2வை சப் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய வேல்யூ என்ன ஆகும், 0ன்னு ஆகும். இப்போ I0 இதோட நமக்கு ஸ்டாப் பண்ணிவிடுவோம் இல்லையா. அப்போ என்னுடைய வேல்யூ ஈவனாக இருக்கும்பொழுது ஐஎன்னுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது, இதே போல் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. கடைசி I0ன்னு வேல்யூ நமக்கு இங்கே நோட் பண்ணணும் இல்லையா. அப்போ I0னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், I0 இஸ் ஈக்குவல் டு, வி நோ தட் I0 இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to π/2 லிமிட் அப்ளை பண்ணணும். இங்கே sin பவர் 0x into dx இதனுடைய வேல்யூவுக்கு ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இன்டெக்ரல் 0 to π/2 sin பவர் 0xனுடைய வேல்யூ நமக்கு 1 தான் இல்லையா. அப்போ இதை dxன்னு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இதை நம்ம இன்டெகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்ன்னு ஆகும். லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 to π/2, அப்பர் லிமிட் அப்ளை பண்ணும்போது π/2 ஆகும், லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 ஆகும். அப்போ இதனுடைய வேல்யூ π/2 இல்லையா. அப்போ I0னுடைய வேல்யூ நமக்கு இங்கே π/2ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ ஐஎன்னுடைய வேல்யூ n ஈவன் இன்டிஜராக இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, n மைனஸ் 1 டிவைடட் பை n இன்ட்டு n மைனஸ் 3 divided by n minus 2, n minus 5 divided by n minus 4 and so on. இங்கே 1/2 நோட் பண்ணோம் இல்லையா. அதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்னவாக இருக்கும், 1க்கு முன்னாடி இங்கே 3ன்னு இருக்கும், டினாமினேட்டரில் 4 இருக்கும், இங்கே 1/2 I0னுடைய வேல்யூ இங்கே π/2. அப்போ n ஈவன் இன்டிஜராக இருந்தால் நமக்கு இன்டெக்ரல் 0 to π/2 sin பவர் nx into dx அதனுடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ் என்ன அப்படின்னா n is an add integer. கேஸ் 2 அதையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணலாம். when n is an add integer, we have இப்போ ஆட் இன்டிஜராக இருந்தால் ஐஎன்னுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், ஏற்கனவே ஐஎன் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை நம்ம இங்கே நோட் பண்ணிக்கலாம். n minus 1 divided by n, n minus 3 divided by n minus 2, n minus 5 divided by n minus 4, n minus 6 இல்லையா. இப்படி நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதில் n ஆடாக இருந்தால் என்ன ஆகும், நியூமரேட்டரில் ஆட் டேர்மை தான் நம்ம சப் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு ஸ்டேஜில் n வந்து 5ஆக இருந்தால் 5 - 5 0ன்னு ஆகும் இல்லையா. அப்போ இந்த ஸ்டெப்புக்கு முன்னாடியே நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ 5 - 3 நமக்கு 2ன்னு ஆகும் இல்லையா, அதோட நம்ம இங்கே ஸ்டாப் பண்ணிவிடுவோம். அப்போ நியூமரேட்டர் வந்து ஒரு ஸ்டேஜில் 2ன்னு ஆகும், அதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதாவது n வந்து எவ்வளோ பெரிய இன்டிஜராக ஆட் இன்டிஜராக நம்ம எடுத்துக்கிட்டாலும் நம்ம ரெடியூஸ் பண்ணிகிட்டே வரும்போது ஒரு ஸ்டேஜில் 2ன்னு வேல்யூ வரும் நியூமரேட்டர், அதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதே போல் டினாமினேட்டரில் நமக்கு ஆட் இன்டிஜர் எடுக்கும்பொழுது 5ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 - 4 நமக்கு என்ன ஆகும், 1ன்னு வேல்யூ, சரி நமக்கு வந்து இந்த இடத்துல ஆட் இன்டிஜர் எடுத்துருக்கோம். டினாமினேட்டரில் நமக்கு ஈவன் வேல்யூவை நம்ம சப் பண்ணிகிட்டே வரோம். ஒரு ஸ்டேஜில் நமக்கு இங்கே 5 - 4 நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா 1ன்னு ஆகும். ஆனால் இங்கே 5 - 5 நம்ம நோட் பண்ணுறோம்னா 0ன்னு ஆகும். அப்போ அந்த டேர்மை நம்ம 5 எடுத்துக்க மாட்டோம். n 5ஆக இருக்கும்பொழுது 5ங்கிற அந்த டேர்மோட நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டோம். அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அப்போ இந்த ஸ்டெப்போட ஸ்டாப் பண்ணுவோம். இப்போ 5 - 2னுடைய வேல்யூ நமக்கு 3ன்னு ஆகும். இங்கே 5 - 3னுடைய வேல்யூ 2ன்னு ஆகும். அப்போ நமக்கு 2/3 அதை அந்த டேர்மோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் இல்லையா. இப்போ கவனிங்க, n minus 1 divided by n, n minus 3 divided by n minus 2, n minus 5 divided by n minus 4 and so on. ஒரு ஸ்டேஜில் நமக்கு எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும்னு நான் சொன்னேன், 2. நியூமரேட்டர் என்ன ஆகும், நமக்கு 2ன்னு ஆகும். அதாவது நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் நம்பரை சப் பண்ணிகிட்டே வரோம். என்னும் ஆடு தான் இங்கே. n வந்து ஒரு வேளை 7ஆக இருந்தால் என்ன ஆகும், 7 - 5 அப்படின்னு ஆகும். 7 - 5னுடைய வேல்யூ நமக்கு 2 இல்லையா. அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும், 7 - 7 ஆகும். அந்த வேல்யூ நியூமரேட்டர் 0 ஆகிறதுனால அந்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கு முன்னாடி ஸ்டெப்போட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். அதாவது என்னுடைய வேல்யூவை பொறுத்து நம்ம இங்கே கடைசி டேர்ம் என்ன நோட் பண்ணுவோம் அப்படின்னா 2ன்னு நம்ம நோட் பண்ணுவோம். அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு
அதே போல் இங்கே 7 - 5 2 அதே 7 - 4 போட்டோம் நமக்கு என்ன வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும் 3ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதே போல் இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் கூட நம்ம நோட் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள டேர்ம் நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இங்கே 2ன்னு இருக்கிறதுனால முன்னாடி நமக்கு 4ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். டினாமினேட்டரில் நமக்கு 5ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். இதே போல் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம n-2 மார்க் பண்ணுவோம் இல்லையா, இங்கே உள்ள டேர்ம்லேருந்து நம்ம 2வை சப் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து 3 இருக்குது, 3 - 2 நமக்கு 1 இல்லையா, இப்போ i1ன்னு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ n ஆட் இன்டிஜராக இருக்கும்பொழுது i1னுடைய வேல்யூ இப்படி நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ i1 கால்குலேட் பண்ணி நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். i1னுடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவல், we know that i1 is equal to integral 0 to pi/2 sin x into dx இல்லையா. நெக்ஸ்ட்டு sin x நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்படின்னா மைனஸ் cos x அப்படின்னு ஆகும். cos xக்கு நம்ம லிமிட் அப்ளை பண்ணலாம். 0 to pi/2 நம்ம லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், மைனஸ் cos pi/2 அப்படின்னு ஆகும் அப்பர் லிமிட்டு. நெக்ஸ்ட்டு லோயர் லிமிட்டுக்கு ஒரு மைனஸ் அப்ளை பண்ணுவோம். நமக்கு 0 இங்கே லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது இங்கே ஒரு மைனஸ் இருக்குல்லையே, அதனால் இது ப்ளஸ்ன்னு ஆகிடும். இங்கே cos 0 இப்படி நமக்கு வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகும். cos pi/2 வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியும், 0 அப்படின்னு தெரியும். அப்போ இந்த டேர்ம் 0 ஆகிடும். cos 0 வேல்யூ 1. இப்போ i1னுடைய வேல்யூ என்னென்ன ஆகுது, 1ன்னு ஆகுது. இப்போ இந்த i1னுடைய வேல்யூ எடுத்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கவனிங்க, சப்ஸ்டியூட் பண்ணால் i1னுடைய வேல்யூ நமக்கு எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும், therefore in when n is an add integer நமக்கு எப்படி வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகுது, n-1 divided by n, n-3 divided by n-2, n-5 divided by n-4 and so on, 4/5 2/3 into 1 இப்படி நம்ம மார்க் பண்ண முடியும். இப்போ n வந்து ஆட் இன்டிஜராக இருந்தால் i1னுடைய வேல்யூ இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது. n வந்து ஈவன் இன்டிஜராக இருந்தால் i1னுடைய வேல்யூ இப்படி எக்ஸிஸ்ட் ஆகுது. 2 கேசஸையும் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியாச்சு.